அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிசினஸ் மேன் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உதவுவாங்க. பசித்தவர்கள் என்று வரக்கூடிய யாராக இருந்தாலும் உணவளிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வசதியும் வாய்ப்பையும் நிறைய கொடுத்திருந்தான், மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். இப்போ அவங்க பிசினஸுக்காக ஷாம் சிரியாவுக்கு டமஸ்கஸ்க்கு போயிருக்கிறாங்க. டமஸ்கஸை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடியது நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நெருப்பை வணங்கக்கூடியவங்க அவங்க இருந்தாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகளிலே நல்ல சாலிகான பாதிரிகளும் இருந்தாங்க. அந்த பாதிரிகளில் பல பாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழக்கம் இருந்தது. மிக முக்கியமான பாதிரி, ஒரு சாலிஹானவர் என்று கருதப்படக்கூடிய அந்த பாதிரி இடத்தில் சென்று இவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு அற்புதமான சந்திரன் தோற்றமடித்து அப்படியே வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே அது வந்து அதற்கு பிறகு வெளியிலே சென்று வெடித்து சிதறி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அது நுழைகிறது. இதற்கான விளக்கம் எனக்கு என்னவென்று தெரியவில்லை. நான் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதிரியார் திகைத்தார். உங்க சட்டையை கழட்ட முடியுமா அப்படின்னா அவங்க ரொம்ப வெக்கப்பட்டவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு சட்டையை கழட்ட சொல்றீங்க? இல்லை, நீங்க கழட்டி ஆகணும். வற்புறுத்தலின் அடிப்படையிலே சட்டையை கழட்டி அவங்க பார்க்கும் பொழுது அவர் அப்படியே திகைத்து விட்டார். அது நீங்க தான். அவர் சொல்றாரு, அது நீங்க தான் அப்படிங்கிற. என்ன நீங்க தான் அப்படின்னா, ஒரு இறை தூதர், இறுதியாக வரக்கூடிய அந்நபியுல் முன்ததர், எதிர்பார்க்கப்பட்ட இறை தூதர். எல்லா வேதங்களும் யாரை பற்றி சொல்லுகிறதோ அவங்க மக்காவில் வந்துட்டாங்க. அவர்களுடைய கொள்கை என்பது மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்து விடும், இஸ்லாம் உள்ள போயிடும். அவர்களினுடைய நெருக்கமான தோழராக நீங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நெருக்கமான தோழர் எப்படி இருப்பார் என்றால், நெஞ்சிலிருந்து அவருடைய தொப்புள் வரை கோடு போட்ட மாதிரி அவர் முடி வளர்ந்திருக்கும் என்ற அடையாளமும் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பற்றி. அது நீங்கள் தானா என்பதை பரிசோதிப்பதற்காக தான் உங்களுடைய சட்டையை நான் கழட்ட சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, சட்டையை நீங்க போட்டுக்கங்க. ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து அந்த நபியிடம் என்னுடைய அன்பளிப்பு என்று நீங்க கொடுக்கணும். இரண்டாவதாக, நான் அவர்களை இறை தூதர் என்று, அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கடிதம் எழுதுகிறார். இதையும் நீங்கள் அங்கே ஒப்படைக்கணும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதிரியார் சொல்றார்.